தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். நிறைய பேர் சொல்லுவாங்களே இந்த கான்ஸ்பிரசி தியரின்னு சொல்லிட்டு, அதாவது இல்லுமினாட்டிஸ் அவங்க இந்த உலகத்தை எப்படி ஆள்றாங்க, சாத்தான வழிபட்டு இருக்க கும்பல் இன்னும் நிறைய இருக்கு. அந்த கும்பல்லாம் சாமானிய மக்களோட கலந்து இல்லை, உலக தலைவர்களாகவும் பெரிய பெரிய பணம் படைச்சவங்களாகவும் இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனாக இருக்காங்க. இவங்கெல்லாம் சாத்தான ஒரு வகையில் வழிபடுறாங்கன்ற மாதிரி பல தியரி நம்ம கேட்டிருப்போம். ஆனால் எப்ஸ்டீன் ஃபைல் சார்ந்து அந்த தியரி இன்னும் பயங்கரமாக வலுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போகலாம். சமீபத்தில் யூஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் என்ன பண்ணாங்க, மில்லியன் கணக்கில் டாக்குமெண்ட்ஸை அன்வீல் பண்ணாங்க. பார்த்தீங்களா, இந்த டிரான்ஸ்பரன்சி ஆக்டை பேஸ் பண்ணி இவ்வளோ விஷயங்கள் நாங்கள் உலகத்துக்கு காண்பிச்சிட்டோம், இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துங்கன்ற மாதிரி அவங்க இந்த விஷயங்களை சொன்னாங்க. நிறைய டாக்குமெண்ட்ஸ் லட்சக்கணக்கில், அது கூடவே காணொலி காட்சிகளை சேர்த்தவங்க வெளியிட்டு இருந்தாங்க. இதில் நிறைய டாக்குமெண்ட்ஸ் வெளியாச்சுல, அதில் இந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்டை பார்த்தீங்களா, இதில் இந்த இடத்த பாருங்க. அதாவது ஜெஃப்ரி எப்ஸ்டைன் இருக்கார்ல, அவன் வில்லியம் டார்ட்டிக்கு, ஜேபி மார்கன், ஓகேவா, வில்லியம் டார்ட்டிக்கு அமைச்சிருக்க மாதிரி இந்த மெயில் கான்வர்சேஷனை பார்த்தீங்கன்னா BAAL நேம் அப்படின்னு வந்திருக்கும். இதை பால் நேம்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது, பயால் அப்படின்னு தான் அதோட ப்ரொனன்சியேஷனு. இந்த பயால்ன்ற வார்த்தை உள்ளே வந்துச்சா, இதை பார்த்துட்டு பல பேரும் ஷாக்கு. ஏய், அப்படின்னா எப்ஷனோட பேங்க் அக்கௌண்ட் நேம் ஒன்றுத்துக்கு பயால்னு இருக்கா என்ன, இப்படி இது பாசிபிள்? அப்படின்னா சாத்தான் சார்ந்த கும்பலா இது குழந்தைங்களை பாலியல் வன்கொடுமை மட்டும்தான் செஞ்சிருக்கானுன்னு பார்த்தா அந்த குழந்தைங்களை பலியிட்டு இருக்கானு போல இருக்கு சாத்தானுக்கு. அது இதுன்னு பல மக்களும், இந்த பயால்ன்ற பெயர் பரிச்சயமான பல மக்களும் அதிர்ச்சி அடைய ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் தான் பல பேரும் இலுமினாட்டி அதுன்ற விஷயங்களை கொண்டு வந்து சொரிக்கி அது சார்ந்த பல விஷயங்களை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியா அப்புறம் இதை பார்த்து பயப்படணும். இப்படி என்ன இருக்குது, இந்த பயால்ன்ற வார்த்தைகள் ரொம்ப புதுசாக இருக்குது, கேள்விப்பட்டதே இல்லையே. சேட்டான் அந்த வார்த்தை தான் கேள்விப்பட்டிருக்கோம். இது புதுசாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதை இதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம கான்டென்ட்டில் ட்ராவல் பண்ண போகிறோங்க. குரானில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கு, இதை ஃபுல்லாக நான் சொல்லி முடிச்ச பிற்பாடு இந்த பயால் அப்படின்ற பேர் சார்ந்து எப்ஸ்டைன் ஃபைலில் வந்து அந்த பேர் சார்ந்து இப்போ சில எக்ஸ்பர்ட்ஸ் மறுப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க என்ன விளக்கம் கொடுக்குறாங்க, அதை பற்றி நான் கிளைமேக்ஸாக சொல்கிறேன். ஓகே, முதல்ல குரான் எடுத்துக்கங்க. குரானில் இந்த பயால் அப்படின்ற பெயர் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. அங்கே தெரியல குரான் எழுத்துக்கள் தெரியுதா, அப்படிதான் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. இது இந்த சூரா அஸ் சஃபாத் இதில் 37:125 இந்த பைபிளில் வசனம் மாதிரிங்க, குரானை பேஸ் பண்ணி வைக்கவா. இங்கே பார்த்தீங்கன்னா இது சார்ந்த ஒரு வசனமே அவங்க கொடுத்துருக்காங்களாம். இதில் என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, இந்த சிலை வழிபாடு இருக்குல்ல, அதாவது இஸ்லாமியர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சிலை வழிபாடு அவங்க மார்க்கம் சார்ந்தெல்லாம் இல்லாத ஒரு விஷயம். சிலையை வச்சு வழிபட்ட ஒரு கும்பல் இது சார்ந்து சொல்லியிருக்காங்க. அந்த சிலையே அந்த பயால்னு சொல்கிறாங்க. புரியுதா மக்களே? த ப்ராஃபட் எலியாஸ் இருக்கார்ல, இதை அந்த மார்க்கம் பார்த்தீங்கன்னா எலியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் கிறிஸ்டியன் அப்புறம் இஸ்லாம் ரெண்டு தரப்புலையும் தூதர்கள் சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா இறை தூதர்கள் கிட்டத்தட்ட ஒரே ஆட்கள் தான். பட் என்ன, குரானில் ஒரு பேர் வரும், அது கொஞ்சம் மருவி இங்கே பைபிளில் வேற மாதிரி வந்திருக்கு, அவ்வளோதான். இந்த ப்ராஃபட் இலியாஸ் இருக்கார்ல, அவரோட மக்கள், ஓகேவா, அந்த மக்களே இந்த பயால் வழிபாடு சார்ந்து ஃபுல்லாக திரும்பிட்டாங்களாம். இதில் மனம் பொறுக்காத நபிகள் இலியாஸ் அவர்கள் நிறைய விஷயம்லாம் வான் பண்ணியிருக்காரு அந்த மக்களுக்கு. அதில் தான் குரானில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா, நீங்கள் இந்த பயால் நோக்கி வணங்க 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 இந்த உண்மையான கிரியேட்டர் இருக்கார்ல, உண்மையில நம்மளை படைச்ச அந்த கடவுள் இறைவன், அவரை விட்டு நம்ம விலைக்கு போயிட்டு இருக்கோம், அப்படி பண்ணக்கூடாது, நீங்கள் வழிபடக்கூடாதுன்னு அவர் அங்கே சொல்லியிருக்காரு குரானில் 37:125. இந்த சினாரியோவில் நம்ம அதை பார்க்க முடியுது. இதுக்கு என்ன அர்த்தம், இந்த சிலை வழிபாடு இருக்குல்ல, அதாவது பயால், ஓகேவா, பயால் பேஸ் பண்ண சிலை வழிபாடு, இதை ப்ராஃபட் இலியாஸ் ஒட்டு மொத்தமாக வேணான்னு சொல்லியிருக்காப்புல அவரோட மக்களுக்கு. இந்த நார்தன் கிங்டம் இருக்குல்ல, இஸ்ரேலோட நார்தன் கிங்டம், அந்த டைமில் அங்கே தான் இவர் வாழ்ந்திருக்காருங்க ப்ராஃபட் இலியாஸ். இது யாரோட ஆட்சி காலம் தெரியுமா, கிங் அஹாப், அவரோட ஆட்சி காலம். நல்ல விஷயங்களை சொன்னால் மக்களோட சீரம் கேட்டுருவாங்களா, இலியாஸ் சொன்னதை யாருமே கேட்கலங்க, ப்ராஃபட் சொன்னது யாருமே கேட்கல. ஒரு இடத்துல என்ன இருக்குது, மக்களோட வாழ்க்கை முறை இருக்குல்ல, அது ஒட்டு மொத்தமாக தீயதுக்கு ஏற்ற மாதிரி மாறி இருக்கான். எந்த அளவுக்கு போயிருக்கான் தெரியுமாமா, சொர்க்கம் நெருப்பு படர்ந்த நரகமாக இருந்தால் எப்படி இருக்கும், அப்பேற்பட வாழ்க்கை முறைய மக்கள் அந்த டைமில் வாழ ஆரம்பிச்சிருக்காங்களாம். அப்படின்னா என்ன ப்ரோ, குரான்ன்றீங்க, மக்கள் தீயதுன்றீங்க, கெட்டது அப்படின்னு சொல்லினா சிலை வழிபாடு ஒரு கெட்ட சக்தின்ற மாதிரி சொல்றீங்கன்னா தஜாலா அப்படின்ற கேள்வி பல பேருக்கு மனசில் வரும். மக்களே, தஜாலோட ஒரு டீசர் வெர்ஷன் தான் அப்படிங்க இருக்கும், அதுதான் இந்த பயால். புரிஞ்சிச்சா? ஓகே, ரைட்டு.
இந்த பயால் வர்ஷிப் இருக்குல்ல, இது நிறைய மார்க்கங்களுக்குள்ள பெனட்ரேட் ஆயிருக்கு. ஒரு மார்க்கம் இல்லை, நிறைய மார்க்கங்களுக்குள்ள பெனட்ரேட் ஆயிருக்கான். இந்த யூஷுவல் மெயின் டார்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த பயாலை பேஸ் பண்ணி வழிபடுறவங்களாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எலிட் குரூப் எங்கெங்கே இருக்காங்களோ அவங்க தான் ஃபஸ்ட்டு டார்கெட்டு. உதாரணத்துக்கு இப்போ நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்துக்கங்களேன், ஒரு விளம்பரம் வருதுனாக்கா அதில் யார் நடிக்கிறாங்கன்னு பார்ப்போம். அந்த கம்பெனிஸை பெரிய பெரிய செலிபிரிட்டிஸை நோக்கி தான் ஓடுவாங்க. பிகாஸ் நீங்கள் சொன்னால் மக்கள் கேட்பாங்க அப்படின்ட்டு. இதே போல் சொசைட்டியில் பணம் படித்தவங்க, அதிகாரம் மிக்கவங்க, இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனாக இருக்காங்கனாக்கா அவங்க ஒரு விஷயத்தை செஞ்சால் சொசைட்டி எப்படி திரும்பி செய்யல, அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியல ஈஸியாக. ஸோ இந்த பயால் வழிபாடு சார்ந்து எப்பப்பெல்லாம் ஒரு மார்க்கத்துக்குள்ளே இது நுழையுதோ அப்போ அவங்க ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணுறது இந்த எலிட் பீப்புளை மட்டும் தான் டார்கெட் பண்ணுவாங்களாம். அவங்கள ஒரு 100 பேரை பிடிச்சா போதும், அந்த நாட்டில் இருக்க ஒரு 10 லட்சம் பேரும் ஆட்டோமேட்டிக்காக மாறிடுவாங்கன்னு அவங்க நினச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட உண்மை அதுதால. ஓகே ரைட்டு. குரான் பேஸ் பண்ணி என்னென்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்துட்டோம் இந்த பயாலை. அடுத்து இந்த பைபிள் பேஸ் பண்ணி சொல்கிறேன். இந்த ஓல்டு டெஸ்டமெண்ட் இருக்குல்ல, இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பயால் அப்படின்ற பெயரை ஃபால்ஸ் காடுன்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ட்ரூ காடு வேறங்க, உண்மையான கடவுள் ஒருத்தர்னு சொல்லுவாங்க, அது வேற. ஃபால்ஸ் காடுனா பொய்யான ஒரு கடவுள்னு அர்த்தம். இந்த பயால்ன்ற பேருக்கான அர்த்தம் பார்த்தீங்கன்னா, ஒன்று லார்டு, இன்னொன்று ஓனர்னு அர்த்தம். அதை நீங்கள் அந்த மக்களோட இல்லை நிலத்தோட ஓனர்னு கருதலாம். அந்த மக்களோட கடவுள் இன்னொன்று நிலத்துக்கான கடவுள் அப்படின்னு நீங்கள் பொருள் எடுத்துக்கலாம். கேம் ஆஃப் த்ரோன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்களே, லார்டுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு முன்னாடியெல்லாம் சில பட்டம் வரும் பாருங்க. அந்த இடத்துக்கு அவர் தான் கிட்டத்தட்ட சிஎம் மாதிரி வச்சுன்னா அந்த நிலத்துக்கு அதுதான் பயால் அப்படின்ற பெயருக்கான அர்த்தம்னு சொல்லப்படுது. எல்லா நிலப்பரப்புக்கும் ஒரு ஓன் லார்டு ஒருத்தர் இருந்திருக்காருங்க அந்த டைமில். ஸோ அந்த லார்டை தான் மக்கள் அங்கே பயாலாக பார்த்துட்டு இருந்ததாகவும் ஒரு கூற்று. இந்த பிரான்ஸ் ஏஜ் அண்ட் அயன் ஏஜ் இந்த காலகட்டத்தில் ஏன்ஷியன் கேனன் மக்கள் வாழ்ந்துட்டு இருந்த விஷயம் கண்டிப்பாக ஒன்று தெரிஞ்சிருக்கும். குழம்பதிக மக்களே, இப்போதைக்கு இஸ்ரேலு, பாலஸ்டைனு, லெபனான், ஜோர்டன், சிரியா இருக்குல்ல, இந்த நிலப்பரப்பு அடங்கிய அந்த பகுதி பேர் தான் ஏன்ஷியன் கேனன் அப்படின்னு சொல்லுவாங்க. பண்டைய கால கேனன்ஸ்னு சொல்லிட்டு இவங்க தான் கேனனைட் அப்படின்னு வரையறுப்பாங்க. ஆக்சுவலாக இவங்க பேசின மொழி பார்த்தீங்கன்னா செமிட்டிக்னு சொல்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் இந்த நிலத்தில் வாழ்ந்துட்டு இருந்தால் மக்கள் பேசின மொழி செமிட்டிக். இவங்க சிலை வடிவத்தில் வழிபட்ட அந்த கடவுள் பேரும் பயல்னு சொல்கிறாங்க. இந்த கிரீக் மித்தாலஜியில் பார்த்தீங்கன்னா நீருக்கு ஒரு கடவுள், அதுக்கப்புறம் இந்த ஆன்மாக்களுக்கு ஒரு கடவுள், அதுக்கப்புறம் இந்த தண்டருக்கு ஒரு கடவுள்ன்ற மாதிரி நிறைய நம்ம பார்த்துருப்போம். இதில் இங்கே என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சூரியனாக இருக்கட்டும், தண்டராக இருக்கட்டும், ஸ்டாமாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே கடவுளாக பயலை அப்புறம் தான் மக்கள் பார்த்துருக்காங்களாம். கிட்டத்தட்ட 450 ப்ராஃபட்ஸுங்க. அதாவது இந்த பயல் சார்ந்த விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கு 450 பேர் தீர்க்க தரிசிகள்னு டேர்ம் பண்ணப்பட்டு அந்த காலகட்டத்தில் இருந்திருக்காங்களாம். இவங்க தான் ஒரு சொசைட்டி எப்படி இருக்கணும், மக்கள் என்னென்ன பழக்க வழக்கங்களை ஃபாலோ பண்ணணும், எதெல்லாம் கைவிடணும், இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குற இடத்துல அவங்க இருந்திருக்காங்களாம். அதாவது ஒரு கிளாஸ் ரூமில் டீச்சர் இருக்காங்களா, அது போல் பல நாடுகள் சேர்ந்த ஒரு நிலப்பரப்பை எடுத்துக்கங்க, அங்கே இருக்க மக்கள் என்னென்ன பண்ணணுன்றதை சொல்லிக் கொடுக்குற டீச்சர்ஸாக ஒரு 450 பேர் இருந்திருக்காங்க. இவங்க முக்கியமாக மக்கள்கிட்ட கொண்டு போன விஷயம் தெரியுமா, யாரை வழிபடணும், இதை தான் அவங்க முதல்ல கொண்டு போய் அஜெண்டாவாக திணிச்சிருக்காங்களாம். இது கூடவே கடவுளுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணணும், அதாவது உயிர் பலியிடணும். இந்த விஷயங்கள் சார்ந்து ஃபுல்லாக அவங்க கிளாஸ் எடுத்ததும் இந்த 450 ப்ராஃபட்ஸ் தானாமா. இதில் இந்த பயல் ப்ராமிஸ்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த கடவுளை நீ வணங்கினாக்கா அவரை சந்தோஷப்படுத்தணும், உங்களுக்கு நல்லதை எந்தெந்த விஷயம் நடக்கும்னு சொல்லிட்டு இதில் முதல்ல அவங்க சொல்கிறது பயிர்கள் வளர மழை தேவையில்ல, ஸோ அந்த மழையை இந்த கடவுளால் பெய்ய வைக்க முடியுன்றாங்க. அப்புறம் வெல்த்து, உங்களோட வெற்றி, எதிரிகளே இல்லாத சூழல் எல்லாத்தையும் அந்த கடவுளால் உருவாக்க முடியும். அவ்வளோயே இந்த மெட்டீரியல் லைஃப்பில் உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் இந்த பயல் கடவுள் மூலமாக நீங்கள் பெற்றுக்கலான்னு அப்போ ஒரு ப்ராமிஸை கடவுள் கொடுத்ததா இந்த ப்ராஃபட்ஸாக சேர்ந்து மக்கள் அங்கே நம்ப வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக எய்மே என்ன தெரியுமா, இவங்களுக்கு பிரதானமான எய்மே குழந்தைங்களை கரப்ட் பண்ணுறது. இட் மீன்ஸ் நாம் தெய்வீக தன்மையோடு பார்க்குறது குழந்தைங்கள தானே. அந்த குழந்தைங்க மனசில் கள்ளங்கப்பலம் இருக்காதுல்ல, அந்த குழந்தைங்களையே பலியிட்டு இந்த பயலை நீங்கள் சந்தோஷப்படுத்த முடியுன்ற விஷயத்த அவங்க அங்கிருந்த மக்கள் அந்த காலகட்டத்தில் எல்லாருக்கும் கொண்டு போயிருக்காங்க. அந்த எல்லா ப்ராஃபட்ஸும் சேர்ந்து இந்த வேலையை பார்த்து விட்டுருக்காங்களாம். இந்த பயல் வர்ஷிப்பில் முக்கியமான தேவைன்னு சொல்லப்படுறது அந்த சாக்ரிஃபைஸ் தான். குழந்தைங்களை நீங்கள் பலியிடுறது, அனிமல்ஸை கிடையாதுங்க, குழந்தைங்களை பலியிடுறது. அந்த காலகட்டங்களில் பெத்த குழந்தைங்களையே பல பேர் இது போல் பயலுக்காக பலியிட்டதா ஒரு குறிப்புகளை இருக்க தான் செய்யுது. இதில் என்ன பண்ணுவாங்களாமா, இந்த பிரான்ஸில் செய்யப்பட்ட ஒரு பயல் ஸ்டாச்சுங்க, இந்த ஸ்டாச்சுக்குள்ளே குழந்தைங்களை உயிரோடு போட்டுருவாங்களாமா. அந்த குழந்தைங்களோட கதறல் சத்தம் இருக்குல்ல, இது வெளியே கேட்காம இருக்கிறதுக்காக அந்த காலகட்டங்களில் இருந்த இந்த கொட்டு மேலெல்லாம் இருக்குது பாருங்க, இதை வச்சு அவங்க வாசிக்க ஆரம்பிச்சிருவாங்களாம், டொம்மு டொம்மு டொம்முன்னு அதை அடிச்சுக்கிட்டு. ஸோ ஒரு பக்கம் குழந்தையோட கதறல் சத்தம், இன்னொரு பக்கம் இந்த இசைக்கருவிகளோட அந்த சத்தம் எல்லாமே சேர்ந்து அது ஒரு ரிச்சுவல் சவுண்டாக அங்கே பார்த்துருக்காங்களாம் இந்த பயலை வழிபட்டவங்க. இப்போ ஏற்பட்ட ஷாக்கிங்கான விஷயங்களும் குறிப்பாக வெளியே வருது ஒன்று ஒன்றா. இதுக்கு பேர் தான் பாசிங் த்ரூ த ஃபயர் அப்படின்னு டேர்ம் பண்ணுறாங்க. இந்த பயல் ப்ராஃபஸ்லாம் சேர்ந்துக்கிட்டு எலிட் பீப்புளை ஃபுல்லாக டார்கெட் பண்ணி இந்த சாக்ரிஃபைஸ்லாம் பண்ண வச்சிட்டாங்களா. எலிட் பீப்புள் இதை பண்ணுறதை பார்த்து அங்கேருந்த பொதுமக்களும் அவங்களே பண்ணுறாங்களா, இப்போ நம்மளும் பண்ணுவோன்னு அதை ஆரம்பிச்சிருக்காங்க. காலப்போக்கில் இது ஒரு காட்டு மீராண்டி தனம்னே அவங்க யோசிக்காம இதை நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம். சோஷியல் ஸ்ட்ரக்சரில் ஒட்டு மொத்தமாக இதை ஒரு வழக்கொன்ற மாதிரி அவங்க மாற்றி வச்சுட்டு இருக்காங்க.
குழந்தைங்களை இந்த பயல் காடுக்கு அந்த அளவுக்கு கொடூரமாக சித்திரவதை பண்ணி கொள்றதையே நார்மலைஸ் பண்ணி வச்சிருக்காங்களாம். ஃபைனலாக இது மேண்டேட்டின்னு மாற்றிட்டாங்களாம். கட்டாயமாக ஒரு குடும்பமும் இந்த விஷயத்த பண்ணி ஆகணும்னு அப்போ சில வழக்கத்தையே கொண்டு வந்திருக்காங்க. இந்த பயலுக்கான முழு பெயர்னு சொல்லிட்டு செகண்ட் ஹாஃப்ல ஒரு பேரை சேர்க்குறாங்க. அதுதான் ஜெபூப். பயல் ஜெபூப். இதுக்கு என்ன அர்த்தம்னா லார்ட் ஆஃப் த ஃப்ளைஸ்னு அர்த்தம். இதில் சில கான்ஸ்பிரசி பேசுகிறவங்க சொல்கிற ஒரு விஷயம் இருக்குது. நான் அதையும் உங்கள் காதுகளில் போடுறேன். இந்த உலகத்தோட பெரிய பெரிய பிராண்ட்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதுலேயும் பெரும்பாலும் பெண்களை கவர்ற மாதிரி பிராண்ட்ஸு, குழந்தைங்களை ஈஸியாக அட்ராக்ட் பண்ணுற மாதிரி பிராண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களோட பிராண்ட் நேம் ஒன்று இருக்கும் பெருசாக. ஆனால் அதில் ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பாக பயல் அப்படின்ற ஒரு ப்ரொனன்சியேஷன் வரும்னு சொல்கிறாங்க. அப்படி சில பிராண்ட்ஸ் இருக்கா என்ன? எனக்கு பெருசாக சர்டிஃபிகேட்டில் உங்களுக்கு எட்டுச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள். சில பேர் பிலீவ் பண்ணுறது இந்த பயல் வர்ஷிப்பர்ஸ் இருக்காங்களே, இவங்க தான் உண்மையான இல்லுமினாட்டிஸ்ட்னும் சில பேர் சொல்கிறாங்க. இதில் இந்த பயலை பற்றி இன்னொரு யூனிக்கான விஷயம் ஒன்று இருக்குங்க. அதாவது இந்த கடவுளை யார் யாரெல்லாம் வழிபடுறாங்களோ, இந்த வர்ஷிப் ப்ராக்டிஸை எந்தெந்த சமூக மக்கள்லாம் கொண்டு போகிறாங்களோ, ஒரு கட்டத்தில் அந்த சமூகமே அழிஞ்சு போயிடுமா. அந்த சிவிலைசேஷனே கண்டம் பண்ணிடும். இந்த அளவுக்கு சிவிலைசேஷன்ஸை தேடி தேடி சாப்பிட்ற ஒரு வல்லமை இந்த பயலுக்கு இருக்கிறதாவும் ஒரு பெரிய கூற்று இருக்குது. இதன்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபினிஷியர்ஸ்னு சொல்லுவாங்க. இவங்க வேற யாரும் இல்லைங்க, இந்த ஏன்ஷியன் செமிட்டிக் மேரிடைம் ட்ரேடர்ஸ் இருக்காங்களே, இவங்கள தான் ஃபினிஷியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல இவங்கள பயலை வழிபட்டுருக்காங்களாம். அதுக்கப்புறம் அந்த நாகரிகமே காலி. இவங்களை தொடர்ந்து கேனனைட்ஸ் முதல்ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம் பாருங்க, அவங்க இவங்களே பெல்லியா காலியா. இவங்களை தொடர்ந்து த கிங் அஹாப் சொன்ன பார்த்தீங்கன்னா, அவரோட கிங்டம் ஒட்டு மொத்தமாக அழிஞ்சே போச்சு. இவங்க எல்லாருக்கும் இருக்க ஒற்றுமை பயலை அவங்க வழிபட்டதாக சொல்லப்படுது. ப்ரோ, அப்போ இந்த காலகட்டத்தில் கூட பயல் வழிபாடு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, அந்த எப்ஸ்டின் ஃபைல்ஸில் அந்த வார்த்தை வந்துச்சுல பயல், அதை வச்சு ஒரு நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல, அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, சில பேர் இல்லைன்றாங்க. இப்போ அதை பற்றி நான் போக சொல்கிறேன். இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இது இன்னும் இந்த பூமியில் இருக்குன்னு தான் அர்த்தம், இந்த ரிச்சுவல். ஓகே, ரைட்டு. இப்போ நவீன உலகத்தில் பார்த்தீங்கன்னா மென்டல் இல்னஸ் அதிகமாகிட்டு இருக்கா? இல்லைன்னு மறுக்க முடியாதுல்ல. இந்த பர்த் ரேட்லாம் டிக்ளைன் ஆகிட்டு இருக்கா? அதுவும் இல்லைன்னு மறுக்க முடியாதுல்ல. இந்த ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அது கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்கா? அதுவும் இல்லைன்னு மறுக்க முடியாதுல்ல. அப்புறம் இந்த ஜெண்டர் லெவலில் கன்ஃபியூஷன் ஏற்பட்டு இருக்கா? இது பெரிய விஷயமா மாறிட்டு இருக்கா? இப்போ இதுவும் மறுக்க முடியாதுல்ல. சில்ட்ரன்லாம் டிப்ரெஸ்டாக காணப்படுறாங்களா? இதுவும் மறுக்க முடியாது. இதெல்லாம் தாண்டி இளம் வயதிலேயே அதிகமாக நம்ம மாத்திரை மருந்து உட்கொண்டு நோய் நொடியோடு வாழ்றது, அதுவும் இப்போ அதிகரிச்சிருக்குல்ல. இவ்வளோ விஷயங்களும் ஒரு சிவிலைசேஷன் இறப்பு நோக்கி போயிட்டுருக்கு, அழிவு நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னா அதுக்கான சிம்டம்ஸா. இன்னொரு விஷயமா சொல்கிறேன், இது எல்லாமே பயல் வர்ஷிப் இருக்குல்ல, அதுக்கான சிம்டம்ஸ்னு சொல்கிறாங்க சில ஆன்றோர்கள். இந்த ப்ராஃபட் எலியாஸ்னு ஒருத்தரை பற்றி சொன்ன பார்த்தீங்களா, அவர் இங்கே கனெக்ட் பண்ணுறேன். இவர் என்ன பண்ணியிருக்காரா, அந்த 450 பயல் ப்ராஃபிட்ஸ் இருக்காங்களே, அவங்களுக்கு எதிராக ஒரு முறை எதிர்த்து நின்று இருக்காராம். அப்போ அவங்கள முகத்துக்கு நேராக நிற்க வச்சு சில விஷயங்களை கேட்டிருக்காராம். அதாவது, நீங்கள் பயல் கடவுள் கடவுள்னு சொல்கிறீங்களே, அந்த கடவுளை இங்கே வர வைங்க பார்ப்போம். ஏன்னா ஒரே கடவுள் தான் இருக்க முடியும் உலகத்தில். அப்படி இருக்கிறப்ப நீங்கள் ஒரு கடவுள்னு ஒருத்தர் சொல்கிறீங்கன்னா, நீங்கள் ஃபாலோ பண்ணுறதை பார்த்தா சரியான விஷயம் மாதிரி எனக்கு தெரியல. அது உண்மையான கடவுளாக கூட தெரியல. ஒரு சிலையை வழிபட்டு இதான் கடவுள்ன்றீங்க. கடவுளை முன்னாடி உங்களால் முடிஞ்சால் வர வழிங்கன்னு ப்ராஃபிட்ஸ் தானே அவர் சவால் விட்டுருக்காராம். அப்போ அந்த 450 ப்ராஃபிட்ஸும் டான்ஸ் பண்ணுறாங்களாம், ப்ரே பண்ணுறாங்களாம், மண்டிக்கிட்டு வான நோக்கியும் பல பேரும் கதறாங்களாம். ஆனால் கடைசி வரைக்கும் கடவுள்னு ஒருத்தர் அங்கே வந்து நிற்கவே இல்லையாங்க. இதை பார்த்த ப்ராஃபிட் எலியாஸ் அவர்கள், இதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் வணங்குறது கடவுள் கிடையாது, கடவுள் பேர்லன்னு சொல்லிட்டு நீங்கள் சில வேலைகளை பார்த்துட்டு இருக்கிறதா அவர் அப்பயே கண்டிச்சிருக்காராம் அந்த 450 ப்ராஃபிட் செய்யும். ஆனால் இன்னும் இந்த உலகத்தில் பயல் ப்ரேயர்ஸ் இருக்கிறதாவும் இந்த ரிச்சுவல்ஸ் இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கிறதாவும் பல பேர் ஆழமாக நம்புறாங்க. என்ன ப்ரோ ஷாக்கிங்காக இருக்கு, ஒரு வார்த்தைக்கு முன்னாடி இவ்வளோ விஷயங்கள்லாம் கேட்டிங்கன்னா அடுத்து அங்கே தான் வரேன். சில எக்ஸ்பர்ட்ஸ் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, இந்த எப்ஸ்டின் ஃபைல்ஸில் பயல்ன்ற அந்த வார்த்தை வந்ததுக்கான அர்த்தம்னு சொல்லிட்டு, ஏங்க அது ஸ்கேன் பண்ணுறப்ப வந்த எரருங்க அப்படின்றாங்க. இது ஏற்றுக்காமது உங்கள் கையில் இருக்கிறது மக்களே. அவங்க சொல்கிற விஷயம் இதுதான். அந்த டாக்குமெண்ட்டில் பேங்க் நேம் அப்படின்னு வரதுக்கு பதிலாக இதை ஃபேக்ஸாக ஸ்கேன் பண்ணுறது சார்ந்து ப்ராசஸ் போகும்போதெல்லாம் அது மாறி பயால் அப்படின்னு வந்ததா அவங்க டேர்ம் பண்ணுறாங்க. இதுக்கு இன்னொரு உதாரணமாக சொல்கிறாங்க. இப்போ நாமெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அக்கௌண்ட் நம்பர் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். எப்ஸ்டின் ஃபைல்ஸ்லாம் அக்கௌண்ட் நம்பர் மென்ஷன் பண்ணுறாங்க. ஆனால் சில இடங்களில் அக்கௌண்ட் ஹேஷ்டாக போட்டுருவாங்க. அப்படின்னா நம்பர் நம்ம புரிஞ்சுக்கணும்ல. உதாரணத்துக்கு இந்த IBAN ஹேஷ்டாகு, அப்புறம் இங்கே அக்கௌண்ட் நம்ம தெரியுது அவங்களுக்கு. ஸோ ஒரே ஃபார்மெட்டாக இல்லாமல் இது போல் சம் ஆட் ஸ்பெல்லிங்கை கூட இவங்க பயன்படுத்தியிருப்பாங்க அந்த டாக்குமெண்ட்டில். அதனால கூட தப்பாக வந்திருக்கலாம்ப்பா. இதை வச்சு நம்ம எதுக்காக பயால் கூட முடிச்சு போடணும்? எப்ஸ்டின் ஃபைல்ஸ்க்கும் அந்த பயால் வழிபாட்டுக்கும் சம்மந்தம் இருக்காதுன்னு சில எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் என் மனசில் ஒரே வினாதாக இருக்குது. முடிஞ்ச அதுக்கான பதில் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்க. ஆல் கொலாப்சஸ் ஸ்டார்ட்ஸ் வித் பயல் அண்ட் எண்டிங் வித் தஜால். புரியுதா மக்களே? அதாவது எல்லா பேரழிவுகளும் பயால் ஆரம்பித்து கடைசியில் அது முடிவடைகிற இடம் தஜால் அப்படின்னு எந்த மக்கள் ஆழமாக நம்புறாங்கன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சாத்தானிய வழிபாடுகள் சார்ந்தால் நிறைய பேருக்கு பரிட்சமாக இருந்திருக்கும்.
இந்த பேலை பற்றி அதை கேள்விப்பட்டிருப்பீங்களா? இந்த வழிபாட்டு முறை இப்போ வரைக்கும் வழக்கத்தில் இருக்குன்னு நீங்கள் ஆழமாக நம்புறீங்களா? அப்படி இருக்குனாக்கா அதுக்கும் எப்ஷன் ஃபால்ஸ்க்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.